தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலைத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜூன் 1983. தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள். நண்பர்களே, நமது, இருக்கிறோம், இது, ஒரு, கலந்து கொண்ட, தனி, முக்கியத்துவம், ஒரு, மக்கள், தங்கள், என்பதோ, அதன், அப்பொழுது, அவர்களுக்கு, அவர்கள், இது, வேண்டும் என்பதற்காக, அவர்களது, அந்த, அவர், திட்டங்கள், இந்த, நமது, அப்பொழுதுதான், விஷயம், விவசாயிகளுக்கு, அவர்கள், உற்பத்தியை, என்ற, இருக்கிறது, ஆனால், இது, மட்டும், உற்பத்தியின், அவர்களின், நியாயமான, அத்தியாவசிய, என்பது, செய்யப்பட்டாலும், நிரந்தரமாக, வேண்டும் என்றால், என்பதை, இதற்கு, உற்பத்திக்கு, வேண்டும் என்று, மக்களின், வாழ்க்கைத் தரத்தை, வேண்டும் என்பதே, ஒன்றுபட்டு, வாழ்க்கைத் தரம், நாங்கள், அதனால், தங்களுக்கு, ஏற்பட்ட, இவ்வாறு, ஏற்பட்டது, வேண்டியது, எவ்வளவு, என்பதை, அதே, இது குறித்து, இத்துடன், ஒன்றினை, இதனை, செய்து, ஒவ்வொரு, செய்து விடுகிறோம். வெட்டும் முறைகள். உணவு தானிய உற்பத்தி, விவசாய உற்பத்தியை, தொழில்துறை, எழுதும் கடிதம், அன்புடையீர் வணக்கம், இந்தியன் வங்கியின் வரைவு, தங்கள் நம்பிக்கையுள்ள, சிறப்பு சுருக்கங்கள், இளைஞர்களும் முதியவர்களும், ஆண்களும் பெண்களுமாக, ஆக்கமும் ஊக்கமும், உணவு தானியங்கள், கிடைக்க வேண்டும், தெரிவித்துக் கொள்கிறேன், கேட்டுக் கொள்கிறேன், கூட்டமைப்புக்கு. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. நண்பர்களே, நாளைய தினம் நமது சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் இது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட என்னை போன்றவர்களுக்கு தனி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொன்னாள். அண்ணல் காந்தியடிகளின் தலைமையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்நிய ஆட்சிக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள். தங்கள் வாழ்நாளிலேயே நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் என்பதோ, அதன் பலனை தாங்கள் அனுபவிக்கலாம் என்பதோ அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. தன்னலமின்றி அவர்கள் போராடினார்கள். அந்நிய ஆட்சியிலிருந்து நாடு விடுதலை பெற வேண்டும். தன்னுடைய விதியை அது தானே
நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இளைஞர்களும் முதியவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆக பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராடினார்கள். அவர்களது தன்னலமற்ற அந்த உணர்வு உலகத்தின் பாராட்டுதலை பெற்றது. நாடு விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் முதல் பிரதம மந்திரியாக விளங்கிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் விஞ்ஞான, தொழில்நுட்ப முன்னேற்றங்களை துரிதமாக பயன்படுத்தி நவீன பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள். அவர் எண்ணிய திட்டங்கள் சில அவர்காலத்திலேயே அமையப் பெற்றதைக் கண்டு அவர் மனநிறைவு பெற்றார். சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நமது தலைவர்கள் கண்ட கனவையும் நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அர்ப்பண உணர்வு தூண்டப் பெற்று நமது பிரச்சனைகளை சரியான வழியில் தீர்ப்பதற்கான முறையில் சிந்திக்கின்ற மன உறுதியை நாம் பெற வழி ஏற்படும். கடந்த ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி அதிகரித்து வருவது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆகும். நாம் விவசாயிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தால் அவர்கள் உற்பத்தியை மேலும் பெருக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது. அதிக உற்பத்தியின் பயன்கள் நுகர்வோருக்கும் கிடைக்கும் வகையில் அவர்களின் தேவைக்கேற்ப உணவு தானியங்கள் நியாயமான விலையில் தாராளமாக கிடைக்க வேண்டும். இடைத்தரகர்கள் கொள்ளையடிக்காதவாறு தடுத்துவிட்டால் அத்தியாவசிய பொருள்கள் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் கிடைக்கின்ற நிலைமைகளை உருவாக்குவது சாத்தியம் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. உடனடி தேவைகளை சமாளிப்பதற்காக உணவு தானியங்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் நிரந்தரமாக இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்றால் விவசாய உற்பத்தியை மேலும் பெருக்குவதுதான் வழி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு தடையாக இருப்பவைகளை அகற்றிவிட்டு தொழில்துறை உற்பத்திக்கு தேவையான இடுபொருட்கள், உழைப்பு ஆகியவற்றை நாம் திறமையாக கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாட்டிலுள்ள பெரும்பாலான மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே நம் நோக்கமாகும். அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தால் மக்களின் வாழ்க்கைத் தரம் முன்னேற்றம் அடையும். வீண் விவாதங்களில் நேரத்தை போக்காமல் ஒன்றுபட்டு உழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பழனி அடிவாரம் பாரதி நகரில் உள்ள சிங்காரம் சகோதரர்கள் உதகை நகரசபை அங்காடியில் உள்ள துரைராஜ் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். தங்கள் கடிதம் கிடைத்தது. நாங்கள் அனுப்பியிருந்த காசோலை எதிர்பாராத விதமாக வங்கியிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு அதனால் தங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்காக மன்னிப்பு கோருகிறோம். ஏன் இவ்வாறு ஏற்பட்டது என்ற உண்மை நிலையை விளக்க வேண்டியது அவசியமாகிறது. வங்கியில் எங்கள் கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் தங்களுக்கு 1000 ரூபாய்க்கான காசோலையை அனுப்பிய அதே நாளில் வேறொருவருக்கும் அதே தொகைக்கான காசோலையை அனுப்பிவிட்டோம்.
அந்த காசோலை வங்கியால் ஏற்றுக் கொள்ளப்பட்டு தங்களுக்கு அனுப்பியது திருப்பி அனுப்பப்பட்டு விட்டது. இது குறித்து தாங்கள் கடுமையான வார்த்தைகளில் கடிதம் எழுதியிருக்கிறீர்கள். எங்கள் தவறை நாங்கள் ஒத்துக் கொள்கிறோம். இத்துடன் 1000 ரூபாய்க்கான இந்தியன் வங்கி வரைவு ஒன்றினை அனுப்பியுள்ளோம். இதனை பெற்றுக் கொண்டதற்கான விவரத்தை தயவு செய்து தெரிவிக்கவும். கூடிய விரைவில் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் தங்கள் கணக்குகளை சரி செய்து விடுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.